தமிழகத்தில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை தடுக்க அரசு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்? முதல்ல இதுக்கு ஒரு சட்டம் தேவை. இது தேசிய அளவிலான ஒரு பிரச்சனை தான், நாடு தழுவிய பிரச்சனை தான். மாநில அரசே சட்டம் இயற்றிக்கொள்ள முடியும். இது தேசிய அளவிலான ஒரு சட்டமாக இருந்தால் நல்லது என்கிற அடிப்படையிலே இந்திய அளவில் கோரிக்கை வலுத்து வருகிறது. உச்சநீதிமன்றமும் ஆணவ கொலை தொடர்பான வழக்கிலே ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. மாநில அரசுகள் உடனடியாக என்ன செய்ய வேண்டும், காவல்துறையினருடைய கடமைகள் என்ன, இதை தடுப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன என்பது குறித்து உச்சநீதிமன்றம் ஒரு நீண்ட நெடிய வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. ஆனால் எந்த மாநிலமும், தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த மாநிலமும் ஆணவ கொலை தொடர்பான உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றவில்லை என்பது அதிர்ச்சியாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. எனவே நேற்று நான் உள்துறை அமைச்சகத்திற்கு நானும் ரவிக்குமார் அவர்களும் ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் இயற்றுவதன் அவசியம் குறித்து வலியுறுத்தி கோரிக்கை மனு ஒன்றை வழங்கியிருக்கிறோம். அவரை நேரிலே சந்திப்பதற்கு முயற்சித்தோம், இயலவில்லை. அவருடைய அமைச்சகத்தில் இந்த கோரிக்கை மனுவை அளித்திருக்கிறோம். அவருடைய பார்வைக்கு சென்றிருக்கும் என்று நான் நம்புகிறேன். எஞ்சிய நாட்களில் வாய்ப்பு கிடைத்தால் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலும் குரல் எழுப்புவேன். தமிழகத்தில் சமீபத்திலிருந்து தொடர்ந்து நாள்தோறும் ஒரு கொலை, நாள்தோறும் பல விரும்பத்தகாத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. சட்ட ஒழுங்கு தொடர்பாக இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி என்ன? தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் போதிய கவனம் செலுத்தி வருவதாக நான் பெரிதும் நம்புகிறேன். உடனுக்குடன் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. இந்த பிரச்சனையில் கூட இப்போது சுஜித் தந்தையையும் அவர் காவல் உதவி ஆய்வாளராக இருந்தாலும் கூட கைது செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கிலே அவருடைய தாயாரும் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்று எஃப்ஐஆரில் அவருடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரிலே அவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிற போது இயல்பான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளில் கைது செய்வதென்பது ஒரு முறை. கைது செய்து பின்னர் விசாரணைக்கு உட்படுத்துவது என்பது. ஆனால் எஃப்ஐஆரில் இடம்பெற்ற அவரை கைது செய்வதிலே காவல்துறை ஏன் தயக்கம் காட்டுகிறது என்று தெரியவில்லை. சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் என்கிற போது அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது மிக முக்கியமானது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியாது. ஆகவே கவினுடைய தந்தையின் கோரிக்கை ஜனநாயகபூர்வமான கோரிக்கை. புதுசாக பேரை சேர்க்க சொல்லலை, அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு யூகம் செய்து அவரையும் வழக்கிலே சேர்க்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைக்கவில்லை. காவல்துறை வழக்கு பதிவு செய்து விட்டது. யாரும் கோரிக்கை வைப்பதற்கு முன்னதாகவே தாய் தந்தையும் சேர்த்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஆகவே எஃப்ஐஆரில் இடம்பெற்ற நபரை கைது செய்வதில் என்ன தயக்கம்? இது கவின் தந்தையினுடைய கேள்வி. அது நியாயமானது என்று நான் கருதுகிறேன். அதுதான் காவல்துறை அதான் ஒரு தயக்கம் காட்டுகிறது. அது ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு மிரட்டினதாகவும் சொல்கிறாங்க. நீ காம்ப்ரமைஸ் ஆகி போகலன்னா கையை காலை உடைப்பேன்னு சொல்லி அவர் மிரட்டினார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஊடகங்களில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. எப்போதுமே இது போன்ற பிரச்சனைகளில் காவல்துறையினர் காவல் நிலையத்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணுகிற ஒரு தளமாக மாற்றுகிறார்கள். குற்றம் புகார் வந்தால் புகாரின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துவது தான் காவல்துறையினரின் கடமையாக இருக்க வேண்டும். ஆனால் சாதி மறுப்பு திருமணங்கள் நடக்கிற பிரச்சனைகளில் அல்லது காதல் பிரச்சனைகளில் உடனடியாக காவல்துறையை சார்ந்தவர்கள் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுவது ஏற்புடையதல்ல. எனவே இது தொடர்பாக காவல்துறையினர் கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்டிருந்தால் அவர்கள் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதாவது
தனுஷுடைய சிறை காவல் மரணத்திலேயே முதலமைச்சர் முதலில் அது அவனுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் இறந்து விட்டான் என்று சொன்னார். ஆதாரம் கிடைத்தவுடன் அப்படியே மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை சிபிசிஐடிக்கு வேண்டுமானாலும் கூட இதை சிபிஐக்கு வேண்டுமானால் கூட மாற்றிவிடலாம் என்று சொன்னார். அதேபோல் இந்த வழக்கையும் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். எல்லாவற்றையும் விட உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி இந்த ஒரு சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று தான் எங்களுடைய கோரிக்கை. இதுவரை காவல்துறை சுர்ஜித்தினுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணிபுரிகின்ற காரணத்தினால் ஒருதலை பட்சமாகத்தான் காவல்துறை அங்கே விசாரணை கொண்டு இருக்கின்றது. நடவடிக்கையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் நாங்கள் மட்டுமல்ல, திருநெல்வேலியில் இருக்கின்ற அனைத்து மக்களும் சொல்லுகிறார்கள், அனைத்து கட்சியை சார்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். அதே தேதியில் ஒரு துப்பாக்கி சூடு கூட நடந்திருக்குது. ஆனால் அவங்க யாருமே அந்த துப்பாக்கி சூட்டில் சாகலை. ஒரு இளைஞன் குண்டு பாய்ந்து மருத்துவமனையில் இருக்கிறான். அதே பாளையங்கோட்டை பகுதியிலேயே, அதே மாவட்டத்திலேயே. தொடர்ந்து தென் மாவட்டங்கள், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, இந்த 3 மாவட்டங்களும் வன்கொடுமைகள் அதிகமாக நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்ற மாவட்டமாகவும் இது இருக்கின்றது. ஆகவே இந்த 3 மாவட்டங்களையும் வன்கொடுமைகள் நிறைந்த மாவட்டம் என்று கூட அறிவிக்கலாம். அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியும், தினம் தினம் இரவு தூங்கிவிட்டு காலையில் எழுந்தான் இன்றைக்கு என்ன நடந்திருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகத்தோடு தொலைக்காட்சி செய்தியும் பத்திரிகை செய்தியும் பார்க்கின்ற பொழுது தெரிகிறது இன்றைக்கு இந்த ஊரில் இது நடந்திருக்கிறது என்று. ஆக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு முதலமைச்சர் தவறி இருக்கிறார். ஆகவே இனிமேலாவது அவர் திமிரிக்கொண்டு சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவதற்கு, சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து செய்திகளும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு வர வேண்டும். உளவுத்துறை செயலிழந்திருக்கிறது. உளவுத்துறையை கூட அவர்கள் மாற்றி அமைத்தால் இன்னும் கூட நன்றாக இருக்கும் என்றுதான் எங்களுடைய எண்ணங்களாக இருக்கின்றது. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் பெயில் வாங்கின்னு வந்திருக்கிறோம். நாங்கள் காவல்துறையோ நீதிமன்றம் கூப்பிட்டாக்கா நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். காவல்துறைக்கு ஒத்துழைக்கவும் தயாராக இருக்கிறோம். அவங்க விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எதனால் இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும். நன்றி. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்குங்க. அதாவது இதுவரை நாங்கள் பொது வாழ்க்கைக்கு அதாவது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பொது பணியில் இருக்கிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சர்வீஸ் பண்ணுறோம். இதுவரைக்கும் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்காது. தவறு நடக்கலை. ஆனால் அதில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க, புகுத்தப்பட்டிருக்கிறோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது எங்களாண்ட பல பேர் நீங்கள் கூட வரீங்க, ஒரு உதவின்னு சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறோம், இவ்வளோ தான். யாராவது ஒரு அட்வொகேட்டு கூப்பிட்டு என்ன அட்வொகேட்டு தான் சாதாரண எல்லாம் அனுப்பட்டேன், எப்பா என்னவோ அவங்க ஏதோ பிரச்சனையா அதை கூப்பிட்டு என்னன்னு பேசி முடிங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுறோம். இவ்வளோ தான் எங்களுடைய ரோல். நாங்கள் இதில் வேறு எதுவுமே தலையிட்டுக்கிறது கிடையாது. இதில் மூளையை செயல்பட்டார், இவருக்கு இதில் தொடர்பு இது அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதுவரை நாங்கள் இந்த மாதிரியான ஒரு தப்பான வழியில் போனதில்லை, ஈடுபட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் கட்சியில் யாராவது தப்பான ஆள் இருந்தால் அவனை அன்றைக்கே கட்சி விட்டு வெளியேற்றுறது தான் நாங்கள் பண்ணிட்டுருக்காரு. அரசியல் ஒரு தூய்மை பண்ணிட்டுருக்குறோம்.
ஆனால் நாங்கள் வந்து இந்த வழக்கில் வந்து முத்திரை கொட்டப்பட்டிருக்கிறோம், நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறோம், இவ்வளோதான். கேட்டாங்க அந்த லேடி வந்து லேடி வந்து உதவி கேட்டாங்க, பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் அட்வொகேட் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்கள் பேசுங்க, அவங்க முறைப்படி என்னவோ அது பிரகாரம் பேசிப்பாங்க, சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு உதவியோ அந்த உதவி பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் சொன்னோம். நானே என்ன சொன்னாக்கா, நான் தேவைப்பட்டால் நான் போலீஸில் கூட பேசுகிறேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட டிஎஸ்பிக்கு கூட பேசுகிறேன், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நீங்கள் போங்க, இல்லை எங்கள் வக்கீலுங்க பேசுவாங்க, அவங்க வந்து பேசுவாங்க, போங்கன்னு. இதுதான் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் அதாவது ஊர்லேருந்து தேனியிலிருந்து வந்துட்டாங்க. எங்கள் பொண்ணு உயிராக இருந்தால் செத்து போச்சான்னு கூட தெரியல, வந்துட்டு இவ்வளோ நாளாவது எங்கள் கண்ணில் காமிக்கல, அவங்க எங்கே இருக்குதுன்னு தெரியல, அதனால் எங்கள் பொண்ணை நாங்கள் பார்த்துட்டாவது போகிறோம், அப்படி இல்லை ஊரில் எங்கள் பேர் கெட்டு போச்சு, இனிமேல் நாங்கள் பிரித்து என்ன பண்ண போகிறோம், அதனால் அவங்களுக்கு நாங்களே ஒரு கல்யாணம் வந்து ஒரு ரிசப்ஷன் மாதிரி ஒரு கல்யாணமே பண்ணி விட்டுறோம், அதுக்காவது அவங்கள கூப்பிட்டு பேசி நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அந்த உதவி கூட நான் என்ன பண்ணேன், வக்கீலை கூப்பிட்டு அவங்க பேசுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுவாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு பேசி முடிச்சுக்குங்க. இதுதான் ஏங்க காவல்துறை. அதாவது நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கட்சியினுடைய தலைவர், பல பேர் என்கிட்ட வருவாங்க, அவங்க பிரச்சனைகளை சொல்லுவாங்க, அவங்க குறைங்களை சொல்லுவாங்க, மனு கொடுப்பாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அதுக்கு உண்டான தாசில்தார்கிட்ட பேசணுமா, ஆர்டிஓ கிட்ட பேசணுமா, கலெக்டர்கிட்ட பேசணுமா, இல்லை எஸ்பி கிட்ட பேசணுமா, இந்தமாரி பேசி அவங்க பிரச்சனைகளுக்கு உதவி பண்ணுறோம். இதுதான் ரைட்டுங்க. நான் இருக்கிற வீடு வந்து பூந்தமல்லி, கரெக்டுங்க. நான் இருக்கிறது பூந்தமல்லி திருவள்ளூர் மாவட்டம். இருங்க சொல்கிறேன், இந்த மாவட்டம். அதனால் நான் பக்கத்தில் இருக்கிறதுனால இவர் சொன்னாக்க ஏதாவது யாருன்னா உதவி பண்ணுவாங்கன்ட்டு நம்மக்கிட்ட வந்திருக்கிறாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணோன்னாக்கா, பக்கத்தில் நம்ம திருவள்ளூர் கோர்ட்டில் இருக்கிற வக்கீலுக்கு கூட்டி, எப்போ அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அவ்வளோதான். அவரை நான் பார்த்தது கூட இல்லைங்க, அவருக்கு எனக்கு என்னங்க தொடர்பு, அவர் எந்த போஸ்ட்டில் இருக்கார், என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, என்னன்றது எனக்கு எப்படி தெரியும், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லையே. அதெல்லாம் அது சொல்லியிருக்கலாங்க, நாங்கள் பார்க்கலங்க, அதெல்லாம் பார்க்காம சொல்லக்கூடாது, நாங்கள் பார்க்கல. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. அதாவது என்ன நடந்த இந்த வந்து நான் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறேன், காவல்துறை விசாரணையிலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் காவல்துறை கேளுங்க, உங்களாண்ட கொடுத்துருவாங்க. சம்மன் கொடுத்துட்டாங்க, விசாரணை கூப்பிட்டாங்க, விசாரணைக்கு நான் போய் வந்துட்டேன், என்னையும் விசாரித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்க. விசாரணையில் நம்ம எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன சொன்னேன் இதே தான் நானும் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய ரோல், என்னுடைய உதவின்றது இதுதான். அதிமுகவும் பாஜகவும் கூட்டணின்றது புதுசு இல்லை. அதாவது 21 அவங்க சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் தான் இருந்தாங்க. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரிஞ்சிருந்தாங்க, இப்போ மறுபடியும் கூட்டணி சேர்ந்துருக்குறாங்க, இவ்வளோ தானே. இதில் என்ன இருக்குது? அதாவது நான் இப்போ ஆதரவு தெரிவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் உங்களாண்ட அப்படி இல்லைங்க, கூட்டணி சேர்ந்துக்கிறாங்கன்னு தானே சொன்னேன். இல்லை நான் வந்து இருங்க புரட்சி பாரதம் வந்து அதிமுக கூட்டணியில் இருக்குது, இவ்வளோதான். அதிமுக கூட தான் நாங்கள் கூட்டணி இருக்கிறோம். இப்போ அதிமுக வந்து பல கட்சி கூட்டணிக்கு கூப்பிட்டுப்பாங்க, ஆனால் நாங்கள் இருக்கிற கூட்டணி, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவுடைய சிம்பிளில் தான் நின்று நான் ஜெயிச்சிருக்கிறேன். நான் இவங்க கூட கூட்டணியில் தான் இருக்கிறேன். அதிமுக பல கட்சி கூப்பிடலாம் கூட்டணிக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், விஜயை கூப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், அதுக்காக நான் விஜய் கூட்டணி இருக்கிறேன் நான் சொல்ல முடியும், விஜய் கூட இருக்கிற நான் சொல்ல முடியும். இல்லை அவர் சீமானை கூப்பிட்றாங்க அதிமுக கூட்டணிக்கு, நான் சீமானில் கூட இருக்கிறேன் நான் சொல்ல முடியும். என்னங்க பாஜகவுக்கும் பல முரண்பாடு இருக்கு சார். அந்த கூட்டணியில் வந்து நீங்கள் எப்படி அதே கூட்டணி நீங்கள் புரட்சி பாரதம் இடம் பண்ணுறதுன்னு அதான் கேட்குறேன். ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லை சார், நான் சொல்கிறது ஒன்று தான், புரட்சி பாரதம் இருக்கிறது வந்து அதிமுக கூட்டணி, அவ்வளோதான். தேர்தல் பிரச்சாரம் வரும்போது ஒரே மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் கொண்டு சேரும்போது நீங்களும்
அப்போ அதை விலகிடுவீங்களா? இல்லை, இது வரைக்கும் அதுமாதிரி நடந்தது இல்லையே. இது வரைக்கும் அது தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. என்டிஏ கூட்டணியில் மொத்த தலைவர்களை கூப்பிட்டு பிரச்சாரம் இது வரைக்கும் பண்ணதில்லை. இனிமேல் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்காது. அவங்கவுங்க தனித்தனியாக தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க. தொடர்ந்து மத்திய அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்கலைன்னு தமிழக அரசு குற்றச்சாட்டு. கல்வி நிதியை குறிப்பாக ஓபிஎஸ் கூட நேற்று அறிக்கை மூலம் வலியுறுத்தி. சரி, இல்லை அது நியாயமானது தானே. தமிழ்நாடு அரசு கேட்குறதும் நியாயம்தான். ஓபிஎஸ் இது சொன்னாருன்னு சொன்னாக்க அதுவும் நியாயம்தான். மத்திய அரசு கொடுக்க வேண்டிய கடமை கட்டாயம் அவங்க கொடுத்து தான் ஆகணும். இது ஒன்றும் தப்பு இல்லையே. தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற பாஜக அப்படிங்கிற மாதிரி தான் திமுக குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அந்த கட்சியோட அதிமுக கூட்டணி வைக்கும்போது இது ஒரு முரண்பாடான கூட்டணி இல்லையா, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லை. அது வந்து நீங்கள் அதிமுக கேட்டதான் நான் அதுதான் சொல்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் அதிமுக கூட தான் கூட்டணி இருக்கிறேன். மீதி வந்து நீங்கள் அதிமுக கேளுங்க. நீங்கள் போயிட்டு அதிமுகவுடைய தலைவராக இருக்கிற நீங்கள் எடப்பாடியாரை போய் இதே போல முரண்பாடாக இருக்கிறப்ப நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கின்னு நீங்கள் அவர் போய் கேளுங்க. எடுக்கிறாங்க சார். பாமகவோ பாஜகவோ திமுக கூட்டணிக்கு வந்து அந்த கூட்டணி விசிக இருக்காதுன்னு ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாரு. திமுக கூட்டணி தான் நாங்கள் இருக்குன்னு அவர் சொல்லல. விசிக எடுக்கிற நிலைப்பாடு பாமகவோ பாஜகவோ திமுக கூட்டணிக்கு வந்தா இது எப்பத்துல இருந்து இந்த நிலைப்பாடு? இல்லை இது எப்போது இருந்து இந்த நிலைப்பாடு சார்? போன தேர்தலில் பிஜேபி சொல்ல அந்த கூட்டணியில் தான் இருந்தார் சார். அதுக்கு முந்தைய தேர்தலுங்க அவர் திமுக கூட பிஜேபி இருக்கிறப்போ இவரும் அந்த கூட்டணியில் இருந்தார். நீங்கள் பத்திரிக்காரங்க பொய் சொல்லாமல் மறைக்காமல் நீங்கள் சொல்லுங்கள், அந்த கூட்டணியில் இருந்தார் இல்லையா? நேற்று இனிச்சது இன்னைக்கு கசுக்குதுன்னா எப்படிங்க அது? மாற்றி பேசக்கூடாதுங்க. நாங்கள் ஒரே மாதிரியாக இருக்கிறோம். நாங்கள் வந்து சந்தர்ப்பவாதி இல்லை. நேற்று இருந்தோம் இன்னைக்கு இல்லைன்றதுலாம் இல்லை. நான் சொல்கிறத பாருங்கள், எங்கள் தேர்தல் கூட்டணி வேறு, கட்சியினுடைய கொள்கை வேறு. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நாங்கள் கொள்கை ரீதியாக இல்லை சார் நாங்கள் கூட்டணி வந்து அதிமுக இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்சு தான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணின்றது. தேர்தலில் ஜெயிக்கிறவங்க தான் மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்க, மக்களுக்கு தேவையான திட்டங்கள் செய்ய போறீங்க. அந்த கொள்கையை தான் நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க. தேர்தல் கூட்டணி வேற, கொள்கை கூட்டணி வேறன்னு அரசியல் கட்சி பேசுறது வந்து அது எப்படி சார்? அதான் இயல்பு. என்ன சார் நீங்க புதுசா கேட்குறீங்க? அதுதான் இயல்பு. அதான் கேட்குறீங்க. அதுதான் சார். அதாவது இதை பிஜேபி இருங்க பாருங்க, அதிமுக எதிர்ப்பு நடந்தாலோ பிஜேபி எதிர்ப்பு நடந்தாலோ நாங்கள் கேள்வி கேட்போம், எதிர்த்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்காக நாங்கள் கூட்டணி இருக்குன்றதுக்காக நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்க மாட்டோம். அதுதான் சொல்கிறேன், கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு. கூட்டணி இருக்கிறதுனால நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம் சார். அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு தான். இப்போ கூட பிஜேபியில் ஏதாவது நடந்தாலோ இல்லை அதிமுகவில் ஏதாவது நடந்தாலோ நாங்கள் எதிர்ப்போம். முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. இந்த மற்றவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு நீங்களும் சொல்லாதீங்க சார். நாங்கள் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்கெல்லாம் நாங்கள் கிடையாது, அரசியல் பண்ணல. நாங்கள் அதிமுக கூட்டணிக்கிறோம். அதிமுக 20 கட்சி கூட்டணிக்கு சேர்த்துப்பாங்க. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்?